கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதிஸ்தர் அநேகம் பேர் அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்து கிடக்குறாங்க. நிறைய பேருக்கு அற்புதம் தேவை. அந்த பெதஸ்தா குளத்துல வந்து ஒரு தூதன் கலக்குவான். அந்த தூதன் கலக்கும் போது யார் முந்தி குதிக்கிறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா ஒரு ஆண்டவர் அத்தனை கூட்டத்தின் நடுவிலையும் ஒரே ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யார் அப்படின்னா, 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனை. ஆமென். ஏன் வந்து தான் அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரு மனுஷனை செலக்ட் பண்றார். இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனை தன்னுடைய அற்புதத்திற்காக ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்றதற்கு முதல் காரணம் என்னன்னா, நான் நம்புறேன் ஒரு காரணம், அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று ஆண்டவர் கண்டு. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் இன்னைக்கு செலக்ட் பண்ணுகிறார். அவருடைய அற்புதத்திற்காக ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றார். அவங்க யார் தெரியுமா? வெகு காலமாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துட்டு இருக்கிறவர்கள், பல வருடமாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், பல மாதமாய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், இத்தனை நாளும் நான் ஜெபம் பண்றேனே, எனக்கு ஆண்டவர் இறங்க கூடாதா? இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு இறங்க கூடாதா? என் குடும்பத்திற்கு இறங்க கூடாதா? இந்த ஜெபம் ஆரம்பிச்ச நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தவறாம நான் ஜெபம் பண்றேனே, கர்த்தர் எனக்கு இறங்க கூடாதா? இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அத்தனை பேர் இருந்தாலும் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு உங்களுடைய அநேக நாட்களுடைய சிறையிருப்பு மாற போகிறது. பல வருடங்களாக நீங்கள் பார்க்கிற அவமானத்திற்கு இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய தீர்வை தரப்போகிறார். நான் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நீங்க எத்தனை வருஷமா பிரச்சனையை சுமக்குறீங்கன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. சிலர் வந்து சிரிச்சுட்டே பதில் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை 10 வருஷமா இருக்கும். ஆனா சிரிச்சுட்டே, ஆமா பாஸ்டர், நடக்கல பாஸ்டர், அதை வச்சு கணிக்க முடியாது. அலிபிடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இப்ப சிலரை பார்க்கிறார். கர்த்தர் இப்ப சிலரை செலக்ட் பண்றாரு. யார தெரியுமா? வெகு காலமாய், பல நாட்களாக, பல மாதங்களாய், பல வருடங்களாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஜெபத்துல அற்புதம் நடக்கும். நெடுநாள் சிறையிருப்பு மாறும். நெடுநாட்களாய் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் மாறும். நெடுநாட்களாய் நீங்கள் சுமக்கிற சுமைகளை ஆண்டவர் இறக்கி வைக்க போகிறார். வந்த வருடங்களாய் மாறாத போராட்டம், தலைமுறைகளாய் மாறாத போராட்டம் கர்த்தர் பார்க்கிறார். நெடு நாட்களாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனிதர்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா.